பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் 1.5 சவரன் நகையை பறித்த சம்பவத்தில் திடீர் திருப்பம். நகை பறிப்பின் போது பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் 25 வயது பெண் காவலர் ஒருவர் கடந்த 15ஆம் தேதி பணி முடிந்து இரவு 10:30 மணிக்கு மேல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயிலில் ஏறியுள்ளார். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கி நடைமேடையில் நடந்து சென்றபோது திடீரென வந்த ஒரு நபர் வாயை பொத்தி பெண் காவலர் அணிந்திருந்த 1.5 சவரன் செயினை பறித்துவிட்டு தப்ப முயன்றுள்ளார். பெண் காவலர் கூச்சலிடவே ரயில் நிலையத்தில் இருந்த சக பயணிகள் ஓடி வந்து அந்த நபரை பிடித்து வெகுவாக தாக்கி ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சம்பவம் தொடர்பாக மாம்பலம் ரயில்வே காவல்துறையினர் அந்நபரை கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த சத்யபாலு என்பதும் மது போதையில் அவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் வெகுவாக தாக்கி தோளில் தூக்கிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. சத்யபாலுவிடம் நடத்திய விசாரணையின் போது அந்த பெண் காவலரிடம் நகை பறிக்க முயன்றதோடு கீழே தள்ளி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அந்த நபர் தப்பி ஓடியதும் தெரியவந்தது. இதுபோன்ற சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் பெண்கள். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா நான் லேடி இங்க தனியா தான் இருக்கேன், அந்த மிடில்ல இருக்கேன். அந்த சைடு இந்த சைட்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது, வராது கடைக்கிட்ட. அதனால இந்த நியூஸ் கேட்ட உடனே எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸோ இது மாதிரி அடிக்கடி இங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் ரயில்வே ஸ்டேஷன் லேடிஸ்க்காக நடக்குதும் போது இப்போ எனக்குமே இந்த பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னு தான் தோணுது. ஏன்னா நான் இங்க கடை வச்சிருக்கேன். காலேஜ் பசங்க ஏதோ சம்திங் கையில வெட்டு கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, லோக்கல் போலீஸா இருந்தாலும் சரி, இல்ல ரயில்வே போலீஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நைட் டைம்ல, அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒரு 8 மணிக்கு மேல போலீஸோட இது இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி மத்தியான நேரத்திலயும் நைட் நடக்கிறதும் எதுவும் பெருசாவே பாக்குறது இல்லை யாருமே. எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஒரு பொண்ணு தள்ளி விடுறதுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாவே பாக்குறது இல்ல. என்ன பண்ணிட்டு ஜெயில போடுவாங்க, திருப்பி பெயில எடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அவ்வளவுதான். என்னால எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர்த்து நம்மளால அவங்க இடத்துல எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணணும்னே நம்மளுக்கு தெரியாது. கைது செய்யப்பட்ட சத்யபாலு மீது பாலியல் சீண்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், வழிப்பறி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அவர் வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.